நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் இதற்கு எதிராக நம்ம இந்திய தேசத்தில் தலைநகரத்துலேருந்து நம்ம சென்னை பட்டணம் வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அநேக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் தற்கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் லட்சக்கணக்கான பேர் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தீங்கு, தீமை, வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 6:13 இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஜெபம் கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். தீமை என்பது எல்லாருடைய வாழ்க்கை நம்ம அனுபவிக்கிறது காரியமாக இருக்குது. போராட்டங்கள், கண்ணீர், வேதனை, பாடுகள், துக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாரு. தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஜெபம் செய்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். இவளை ஆண்டவரே இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கலப்பா, வேண்டிக் கொள்ளலை. ஆனால் தீமையிலிருந்து இவளை காத்து கொள்ளும்படியாக நான் இவளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்ளுகிறார். தீமையிலிருந்து இவளை காத்துக்கொள்ளும். இந்த தீமை எப்படிப்பட்டது? மோசே சொல்கிற, ஆண்டவரே உங்களுடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததானால் நான் இந்த தீமை நான் காணாதபடிக்கு என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. எலியா சொல்கிறாரு, ஆண்டவரே என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, என் ஜீவனை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யோபு சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த தீங்கை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு பதிலாக என்ன நீங்கள் வெட்டி என்னை கொன்று போட்டுருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன? ஆண்டவரே தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். யாபேஸ் ஜெபிக்கிறான், ஆண்டவரே தீமை என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கட்டும். வீட்டுக்கு வீடு வாசல்படி, வீட்டுக்கு வீடு துக்கங்கள், வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் அதன் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காத்து கொள்ளும்படியாக இந்த காலைவேளையிலே நாம் ஜெபிப்போம். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார், காத்துக்கொள்வார். தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார், காத்துக்கொள்வார். யோசேப்பு சொல்கிறான், ஆதியாகமம் 50:20 கர்த்தர் எனக்கு அனுமதித்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். ஆமென். இந்த காலைவேளையிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்க்கிற தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 8:28 சொல்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாரா. ஆமென். தீங்கான காரியம்தான், தீமை தான், துக்கம்தான். ஆனால் உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறுவதாக. உங்களுடைய ஆமென் சமாதான குறைபாடு, உங்களுடைய வேதனைகள் இன்றைக்கு சந்தோஷமாக, களிப்பாக, மகிழ்ச்சியாக மாறுவதாக. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறவர். உங்கள் குடும்பத்திலே தீங்கை கர்த்தர் நிர்மூலமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.